அதுக்கப்புறம் அரைச்சிரு. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோ. சரிம்மா, நான் அப்படியே செஞ்சிடுறேன். ஆமா, ஏமா நீ இன்னைக்கு ஆபீஸ் போல? இல்லம்மா, இன்னைக்கு நான் போல. வீட்ல வேற நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு காலையில சமைச்சிட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும். அதுக்கு தேவையான எல்லாமே இப்பவே செஞ்சு வச்சாதான் நான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போக முடியும். அம்மாடி, எல்லாத்தையும் நீ ஒருத்தியா செய்றியா? வேலைக்கு வேணா ஆள் போட்டுக்கோயே. நான் வேணா யாரையாவது அனுப்பட்டுமா? மா, அதெல்லாம் வேணாம்மா, இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேம்மா எல்லாத்தையுமே. சரிடா, பாத்துக்கோ. ஆனா ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா அம்மா கிட்ட சொல்லு, நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். மா, சரிம்மா, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். மாமா வேற எழுந்துட்டாரு, நான் அவருக்கு போய் காஃபி கொடுக்கணும். நான் வைக்கிறேம்மா. அப்பா. யாருமா போன்ல? புனிதாவா? ஆமாங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்குள்ள போனை வச்சுட்டா. பாருங்களேன், அவ வீட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டா என்ன? அதத்தான் நான் யோசிக்கிறேன். இத பாரு, அது அவ வீடு மருகதான். அவளுக்கு தெரியாத வேலைக்கு ஆளு வேணுமா வேணாமன்னு? இத பாரு, அவளை நம்பி அவ்வளவு பெரிய கம்பெனியை ஒப்படைச்சிட்டு நானே ஒண்ணும் கேட்கல. இத பாரு, அவளுக்கு தேவைன்னா அவ ஆளு வச்சுக்குவா. நீ எதுக்கு தலையிடுற? அதுவும் சரிதான். ஆனாலும் வேலைக்கு ஒரு ஆள் வச்சா ஒத்தாசையா? சரிங்க, ஒன்னும் சொல்லல. ஏதாவது சொன்னா உடனே நீங்க என்ன சும்மா இருன்னு சொல்லிடுவீங்க. சரிங்க, புனிதாக்கு போன் பண்றேன், பேசுறீங்களா? இத பாரு, காலையில அவ வீட்டு வேலையில பிஸியா இருப்பா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி மாப்பிள்ள பெரியசாமி புனிதா கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, நான் தேங்காவை அரைச்சு குழம்பு வைப்பேன்ல, அதே மாதிரி புனிதா அவ வீட்டுல செய்ய போறாளாம். அவளுக்கு என்ன, அவ கை பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். எது பண்ணாலும் ருசியா தான் இருக்கும். சரிங்க, நான் போய் காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன். மாமா, அத்தைக்கு 10 வயசு குறைஞ்சிருச்சு பாத்தீங்கல்ல? ஆமாண்டா, நேர்ல பார்த்ததும் தான் எனக்கு அப்பாடான்னு இருக்கு. ஆனா இவ இத முதல்ல செஞ்சிருந்தா இத்தனை கஷ்டம் எல்லாருக்கும் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நேரம் காலம் அமையணும் போல இருக்கு. மரதம் இப்படியே இருக்கட்டும். அமுதா, அப்பா இங்கதான் இருக்கியா? கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு கோலம் போடக்கூடாது? உங்க அண்ணி கிச்சன்ல தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கா. நீ கூட இருந்து கொஞ்சம் வேலை செய்யக்கூடாதா? உதவியா இருக்கும்ல அவளுக்கு. அப்பா, நான் சமைக்கிறேன்னு சொன்னேன், அன்னை கேட்கல. பாத்திரம் வளர்க்கிறேன்னு சொன்னேன், அதுக்கும் விடல. சரி, காஃபியாவது போடுறேன்னு சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான்ப்பா நான் கோலம் போடவே வந்தேன். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்த வேலை, நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இனிமே இது என்னுடைய வீடு, நான் தான் எல்லாத்தையுமே பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஒரே நாள்ல வீடு அவங்களோட தான் மாறிடுச்சுப்பா. அமுதா, அவ அப்படித்தான் சொல்லுவா. நம்ம தான் அவளை வேலை செய்ய விடாம பாத்துக்கணும். நல்லா இருக்கு மாமா. இவ்வளவு நாளா வீட்ல அமுதா தானே எல்லா வேலையும் செஞ்சா. அவளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணாமா? இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. அமுதா, உனக்கு காஃபி ரெடியா இருக்கு, நீ உள்ள வந்து குடி. அண்ணி, கோலம் போட்டு முடிச்சிட்டு வந்து குடிக்கிறேன். சரி. காஃபி ஆற போதும் மாமா, குடிங்க. ஐயா. யாருமா? என் பேர் செல்வி. கபிலன் தம்பி வர சொன்னாரு. என்ன விஷயமா? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டு சுத்தம் செய்யறது, இப்படி எல்லா வேலையும் செய்வேன். இன்னைக்குதான் வர சொல்லியிருந்தாரு, அதான் காலையிலே வந்துட்டேன். அப்படியா? அவரு என்கிட்ட எதுவும் சொல்லலையே. கபிலன் தம்பி, வந்துட்டேன். புனிதா, இவங்க செல்வி அக்கா. தெரியும், சொன்னாங்க. இப்ப எதுக்கு கபிலன் வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஆள் சொல்லிருக்கீங்க? அது சரி, ஆபீஸ்ல எவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்கு, அத பாப்பீங்களா இல்ல வீட்ல வேலை பாப்பீங்களா? அதுவும் போக நீங்க வசதியா வாழ்ந்தவங்க, உங்க
இவளை கூட்டிட்டு வந்து இங்க வீட்டு வேலை பார்க்க வச்சா அது சரியா இருக்காதுல்ல. அக்கா, நாங்க பேசி முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரிம்மா, நீங்க பேசிட்டு சொல்லுங்க. நான் வரேன் தம்பி. சரிக்கா. ஆ. கபிலன், நீங்க நினைச்சது தப்பு இல்ல, சரிதான். ஆனா என்னால டைம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் சமைக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, சந்தோஷம்தான். நம்ம வீட்டு வேலைக்கு ஆள்லாம் யாரும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஆளுக்கு ஒரு வேலை செய்யறதுல நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? இல்லம்மா, உங்க அம்மா எதுவும் நினைச்சுக்கிற போறாங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்து வேலை செய்ய விடுறோம்னு நினைப்பாங்கல்ல. மாமா, வீட்டு வேலையெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். வெளிநாட்டுல போய் நான் படிக்கணுங்கிற ஆசையில நான் சமைக்க தொடங்குனது இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாமா. அதுவும் போக இது ஏன் வீடு, இங்க என்ன பண்றதுன்னு நான் முடிவெடுக்கலாம்ல. அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல மாமா.